அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை நோய்களுக்கு மலைவேம்பு எப்படி மருந்தாகுது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ கருப்பை நோய்கள் அப்படிங்கிறது எதனால் உருவாகலாம்? சில நேரங்களில் கருப்பைக்குள்ளே ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகள், அது பாக்டீரியாவனால் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டிபி, எண்டோமெட்ரைட்டிஸ் மாதிரியான விஷயங்கள். சில நோய் தொற்று கிருமிகள் ஈஸியாக கருப்பைக்குள்ளே நம்ம வெஜைனா வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கருப்பைக்குள்ளே ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு சர்ஜரி நம்ம பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு வயிற்றில் எந்த விதமான சர்ஜரி பண்ணியிருக்கலாம். ஒரு நம்ம ஏதாவது ஒரு பாகத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ஏதாவது ஃபைப்ராய்டு கட்டிகள் மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி இருந்திருக்கலாம். என்ன மாதிரியான சர்ஜரி அப்டோமினலில் நீங்கள் பண்ணியிருந்தாலும், வயிற்றுப்பகுதியில் பண்ணியிருந்தாலும், அதை தொடர்ந்து உங்களுக்கு கருப்பை நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கருப்பைக்குள்ளே நம்ம கருத்தொடை சாதனங்கள் ஏதாவது பொருத்தி இருக்கக்கூடிய பட்சத்தில், IUCD டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதனாலேயும் நமக்கு கருப்பை நோய் தொற்று கிருமிகள் ஈஸியாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கருத்தடைக்காக மாத்திரைகள் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது, அது நீங்கள் சரியாக எடுத்துக்காத போது, சரியான முறையில் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் எடுத்துக்காத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகலாம். ஒருவேளை உங்களுக்கு நம்ம ரிப்பீட்டடாக அபார்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதாவது குழந்தைக்கு நமக்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அபார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுதோ, அல்லது கருச்சிதைவு தன்னாலே ஏற்படும் பொழுதோ, மிஸ்கேரேஜஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாக ஏற்படும் பொழுதும் நமக்கு இந்த கருப்பை நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நகரத்தில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம், மது பழக்கம்லாம் இருக்குது. இது எல்லாமும் கருப்பை நோய் தொற்று கிருமிகளை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நிறைய கொழுப்பு சத்துள்ள உணவுகள், நிறைய ஹார்மோன் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய இன்றைக்கி GMOஸ்லாம் நம்ம சொல்கிறோம். அது எல்லாமும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கருப்பை நோய் தொற்று கிருமிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி கருப்பை நோய்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பு பகுதியிலிருந்து துர்நாற்றத்தோடு கூடிய ஒரு தண்ணி வெளிப்படும். ஸோ அந்த நீர் பார்த்திங்கன்னா பிசுபிசுப்போட அரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக வெள்ளைப்படுதல் மாதிரி உருவாக்கும். கை கால்கள் ஊஞ்சி போகிற மாதிரி வலிக்கும். உடம்பு ரொம்ப இழைச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அடிவயிற்று பகுதியில் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சோர்வு அதிகமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு தோணாது. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஓவர்ஃப்ளோ ஆகிறது, இல்லை மாதம் ஃபுல்லாக ப்ளீடிங் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் காரணமாக உருவாகிறது. அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பிரச்சனைக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் கிருமிகளை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கணும், அதே சமயம் அதனுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் இருக்கணும், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போது அதற்கு தகுந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைவேம்பு தான். இந்த மலைவேம்பில் இருக்கக்கூடிய டெர்பினாய்ட்ஸ், லிமோனாய்ட்ஸ், இந்த மாதிரியான உயிர்வேதியியல் பொருள்கள் எல்லாமே வீக்கத்தை குறைச்சி நுண்ணுயிர் கிருமிகளை குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அப்போ இதை நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது இந்த மாதிரி அடிவயிற்று வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கருத்தரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கருப்பை நோய்கள் ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மலைவேம்பை எடுக்கும் பொழுது விரைவாக கருத்தரிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கருப்பையில் வீக்கம் இருக்குது, அடினோமயோசிஸ் மாதிரி இருக்குது, பல்கியூட்ரஸ் மாதிரி இருக்குது, இந்த வீக்கத்தை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும்.
கருப்பையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளை அழிக்கிறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மலைவேம்பு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது இந்த மலைவேம்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான 2nd, 3rd and 4th டே 3 நாளும் மலைவேம்பை நல்லா அரைச்சு அதை வந்து நல்லா துவையல் மாதிரி அரைக்கணும். அந்த துவையல் மாதிரி அரைச்ச அந்த மலைவேம்பினுடைய இலைகளை மட்டும் எடுத்து நல்ல ஒரு நெல்லி அளவு 2nd, 3rd and 4th டே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து தண்ணியிலேயே எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது நான் இப்போ சொன்ன அத்துணை நிலைகளும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கருப்பை நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன மாதிரியான ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான வீக்கங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அதை எளிமையாக குணப்படுத்திக்க முடியும். ஒருவேளை இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு மருத்துவரோட உதவியை நாடணும். ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் முதற்கொண்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் 2nd, 3rd and 4th டே ஜஸ்ட்டு வந்து நெல்லி அளவு இந்த மலைவேம்பினுடைய துவையல் மாதிரி அரைத்த அந்த இலைகளை மட்டும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.